வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி அஸ்வத்தாமன் அண்ணாமலை அவர்களை டேக் பண்ணி அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்கிற மாதிரி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல, ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி. அந்த வீடியோவில் யாரோ ஒருத்தர் அண்ணாமலையுடைய ஆதரவாளர் போல, பாஜக என்ற கட்சியே இங்கே இருக்காது, சவால் விடுறேன், இன்னும் 2 மாதத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இங்கே நடக்கும் அப்படின்னு பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி, அண்ணாமலை அவர்களே, உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது, என் மேலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருக்குது. ஆனால் ஒன்று கேட்குறேன், உங்களுடைய கவனத்துக்குள்ளே தான் இதெல்லாம் நடக்குதா? பாஜகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய சப்போர்ட்டர்ஸு, பாஜகங்கிற ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசுகிறாப்புல, இதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் பதிவு போட்டிருக்காப்புல. இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இந்த பொதுக்கூட்டம் ஜூன் 6ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் நடந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் இப்படி ஆவேசமாக பேசுகிறது யாருன்னு கூட அண்ணாமலைக்கு தெரியாது. அண்ணாமலையுடைய லட்சக்கணக்கான சப்போர்ட்டர்ஸில் அவரும் ஒருவராக இருக்கக்கூடும். அவர் பேசினதுக்காக அண்ணாமலை தான் தூண்டி விட்டுருப்பாரு அப்படின்னு அர்த்தமா? அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு, அவர் தனியாக இயக்கம் தொடங்கின அறிவிப்பிலேயே யாரையும் விமர்சிக்க வேண்டாம், ஆரோக்கியமான அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதுபோக அவருடைய பி த லீடர்ஸ் இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை தான் நடந்து வருது. இப்போது அண்ணாமலை நியமித்த ஒரு பொறுப்பாளர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னா அண்ணாமலை அதுக்கு விளக்கம் கொடுக்குற பொறுப்பு இருக்குது. நீங்கள் தானே நியமிச்சிங்க, அவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்கலாம். யாரையுமே அண்ணாமலை நியமிக்கலை, உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான் நடந்து வருது. அப்படிப்பட்ட சூழலில் யாரோ ஒருத்தங்க எங்கேயோ பேசினதுக்கு அண்ணாமலை தான் பொறுப்பு அப்படின்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? அடுத்தது, இதை கேட்குறீங்களா அஸ்வத்தாமன் அவர்களே, தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஓப்பனாக சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்களே, அதை எங்கேயாவது கண்டிச்சிங்களா? அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியில் வந்து அவர் பாஜக தலைவர்கள் யாரையாவது குறை சொன்னாரா? இல்லை பிஜேபி கட்சியை அவர் குறை சொல்லி உத்தரவு போட்டாரா? எதுவும் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது தமிழக பாஜக பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் அண்ணாமலையை நேரடியாக தாக்கி பேசுறது எதுக்காக? கே பி ராமலிங்கம் அண்ணாமலையா ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர். கல்யாண் ராமன் எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக வாந்தி எடுக்கிறது தான் அவருடைய டியூட்டியே, வேலையே அதுதான் கல்யாண் ராமனுடைய வேலை. செல்வகுமார் அப்படின்னு ஒருத்தர் ஆடுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு அண்ணாமலையை மட்டம் தட்டுற மாதிரி பதிவு போட்டிருக்காப்புல. இவங்கெல்லாம் தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க. இவங்க அண்ணாமலையை ஏன் திட்டுறாங்க? அதை எங்கேயாவது நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? அதுபோக கட்சி சாராதவர்களை தூண்டிவிட்டும் பேச சொல்லிக்கிருக்காங்க நயினார் கும்பல். ஜேவிசி ஸ்ரீராமு, டெல்லி ராஜகோபாலன், கோலாகல சீனிவாசு, இவங்கெல்லாம் தினமும் அண்ணாமலைக்கு எதிராக பொய்யை பரப்பிக்கு இருக்காங்க. இதை தூண்டி விடுறதே நயினார் கும்பல் தான். அதை கேட்டிங்களா? நியாயம்னா சரியாக பேசணும்ல, எல்லா பக்கட்டும் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய தப்பையும் நீங்கள் கேட்கணும்ல, சுட்டி காட்டணும்ல. ஏன் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறீங்க? அவர் தான் தனியாக போயிட்டாரு, இனி நம்ம கட்சியை வளர்க்க பார்ப்போம், அண்ணாமலையையோ அவருடைய இயக்கத்தையோ தவறாக பேசாதீங்க அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல. அதை முதல்ல பண்ணுங்க அஸ்வத்தாமன் அவர்களே அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அஸ்வத்தாமன் மேலே அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஏன்னா அஸ்வத்தாமன் பாஜகவுடைய கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர். அவர் இப்படி கேள்வி கேட்குறதுல எங்களுக்கு கோபம் இல்லை. ஆனால் நயினார் கும்பலுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் வந்த ஒருத்தரை மாநில தலைவராக்கியிருக்கு டெல்லி மேலிடம். அவர் அதிமுகவுடைய ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது அப்படின்னு பேசுகிறாப்புல. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அஸ்வத்தாமன் எவ்வளவோ மேலு. அதனால் அவர் இப்படி எங்களை கேள்வி கேட்குறதுல எங்களுக்கு கோபம் இல்லை. ஆனால் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் சம்மந்தப்பட்ட இயக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து, அங்கே தப்பு நடந்தால் அதை தடுத்து நிறுத்திட்டு எங்களை பார்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க பதிலடி கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.